என்ன தானம் செய்தாலும் அதில் கிடைக்காத ஒரு நிம்மதி இந்த அன்னதானத்தில் தான் கிடைக்கும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இந்த அன்னதானத்தை எங்களுடைய ஆத்மன் ட்ரஸ்ட் சிம்புவுடைய ஆத்மன் அறக்கட்டளையின் சார்பாக இன்றைக்கு இதை இங்கே நான் வழங்கி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், தமிழ்நாடு முழுவதும் சிம்பு ரசிகர் மன்றங்களுக்கு, அந்த மன்றத்தின் தோழர்களுக்கு மாவட்ட அளவிலே இன்னைக்கு அந்தந்த மாவட்டங்களிலே வள்ளலார் ஐயா அவர்களுடைய இந்த பிறந்த நாளில் அவதரித்த நாளிலே அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை நடத்துங்கள் என்று சொன்னவுடன் நாங்கள் விடுத்த இந்த கோரிக்கைக்கு என் அன்பு மகன் சிம்புவின் அன்புக்காக, அவர் சொன்னதற்காக அன்புடன் இன்றைக்கு ஆங்காங்கே இந்த அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிம்புடைய ரசிகர் மன்றத்தின் தோழர்களுக்கும், அவர்களுக்கு வழிகாட்டுதலை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சிம்பு ரசிகர் மன்றத்தின் தலைவர் அன்பு தம்பி வாசு அவர்களுக்கும், அவரோடு தோளோடு தோல் நின்று பணியாற்றக்கூடிய அத்தனை சிம்பு மன்ற தோழர்களுக்கும், உதாரணத்துக்கு இந்த நிகழ்ச்சியிலே இங்கே சிம்பு மன்றத்தின் தோழர்களாக வந்து நிற்கக்கூடிய கணேஷாக இருக்கட்டும், சிம்பு பிரகாஷாக இருக்கட்டும், சதீஷாக இருக்கட்டும், சந்தோஷாக இருக்கட்டும், அண்ணாதுரையாக இருக்கட்டும், அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திவ்ய மனமே தேவாலயமாகும், ஜீவ காருண்யமே தெய்வமாகும். இதுதான் என்ன நான் சொல்ல வர்றது. இந்த மனதே ஒரு ஆலயம், உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தோருக்கு சிவனே சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி ஒளி விளக்கே என்று திருமூலர் ஐயா பாடினார். அதனால் இந்த உள்ளம்தான் பெருங்கோயில், திவ்ய மனமே தேவ ஆலயம், அதே போல ஜீவ காருண்யமே தெய்வமாகும் என்ற இந்த லட்சியத்தின் அடிப்படையிலே நாங்கள் எங்கள் ஆத்மன் அறக்கட்டளையின் சார்பாக எங்களால் முடிந்த அளவுக்கு அவ்வப்போது அன்னதானம் செய்து கொண்டே இருப்போம் என்பதை இந்த அவர் அவதரித்த இந்த நல்ல நாளிலே தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் கேட்ட உங்களுடைய அன்புக்காக நாங்கள் ப்ரெஸ் மீட்டிங் லைட்டெல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணல, திடீர்னு நீங்கள் மேய்க்க வச்சு பேச சொன்னோன்னே உங்களுடைய அன்பு ஜீவ காருண்யம்னு சொல்கிறேன், உங்கள் அன்பு நீங்கள் பேசுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் பேச சொன்னதுக்காக உங்களுக்காகத்தான் நான் பேசி இருக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் இந்த நாட்டிலே மக்களிடத்திலே ஜீவ காருண்யம், அன்பு வேண்டும், அமைதி வேண்டும், மாறுதல் வேண்டும் என்பதை பற்றி தான் பேச வந்தேன். தேர்தலை பற்றி தம்பி கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் இது பதில் சொல்ல தருணம் அல்ல என்று சொல்லி விடைபெறுகிறேன். ஜீவகாருண்யம் மேல் ஓங்க வேண்டும் என்று தான் நான் சொல்லுகின்றேன். மேன்மேலும் மேல் ஓங்க வேண்டும். ஜீவகாருண்யம் இருந்தால் இந்த நாட்டிலே ஏன் இந்த குழப்பங்கள்? ஜீவகாருண்யம் மேலோங்க வேண்டும். அன்பே தெய்வம், அன்பே கடவுள், லவ் இஸ் காட். இந்த லவ் என்று சொன்னால் தூய அன்பு, தூய உள்ளங்களின் அந்த அன்பு தான் இந்த உலகத்தை வாழ வைக்கும். நீங்க ஜீவகாருண்யம் மேலோங்க மன மேலோங்கும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். நல்ல சிந்தனை இருந்தால், நல்ல சிந்தனையை தருவதற்கு, மோட்டிவேஷனை உருவாக்குவதற்கு மனிதர்கள் இருந்தால், நல்ல ஆன்மாக்கள் இருந்தால், நல்ல ஆத்மாக்கள் இருந்தால், நல்ல உள்ளங்கள் இருந்தால், இதயங்கள் இருந்தால் நிச்சயமாக ஜீவ காருண்யம் மேலோங்கும். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று அவர் சொன்னதைப் போல நான் வாடிய பயிர்களாக இருந்தாலும் சில உயிர்களாக இருந்தாலும் வாடுகின்றேன், அமைதி தேடுகின்றேன். ஆன்மாக்கள் சாந்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவனிடத்திலே, இந்த ஜீவகாருண்யம் மேலோங்க வேண்டும் என்று ஆண்டவனிடத்திலே என் கோரிக்கை வைக்கின்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.